ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டில் போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரூடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் போகலாம். அப்புறம் இங்கே பாருங்கடா, எனக்கு கொஞ்சம் ஹவுஸில் ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ மழை பெய்கிற டைம். நான் இருக்கிற பிளேஸில் நல்லா மழை பெய்யுது. அதனால என்னால் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் 2-3 வீடியோஸ் பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் அதை கொஞ்சம் கரெக்டாக ரெடி பண்ணி போடுறேன். ஓகேயாடா? இப்போ ஹாலில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க டேயோட ஃபோட்டோ கொடுக்குற மூமெண்ட்டுக்கு டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தா. இவனை எப்படி ஜெலஸ் ஆக்குறது, ஃப்ரீ பண்ணுற லாரா எங்கே இருக்கான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லாராவும் டைனிங் ஹாலில் உட்காந்து ஃபோட்டோ சாப்பிட்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நேராக போய் ஜங்கு பக்கத்தில் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னை பார்த்து முறைப்பான். ஆனால் லாரா உடனே வந்து உன் பக்கத்தில் உட்காந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயுமே வேகமாக வந்து ஜிமினாவும் ஹாரியும் சொன்ன மாதிரி ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்கார அந்த மாதிரி உட்காந்து அடுத்த செகண்டு லாரா இப்படி ஜங்குக் பக்கத்தில் டே உட்காந்துட்டு பார்த்துட்டு வேகமாக வந்து டே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன் நான் வேணா உனக்கு ஃபோட்டோ சர்வ் பண்ணட்டுமா, இதை எடுத்து வைக்கட்டுமா, அதை எடுத்து வைக்கட்டுமாங்கிற மாதிரி ஜிமினாவும் ஹாரியும் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுவாளா அந்த மாதிரி பண்ணால் நம்ம டே தான் அது எப்படிடி கரெக்டாக அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி டே வந்து அப்படியே நம்ம லாராவை நோட் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்குமே நோட் பண்ணுறாரு. நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் தான் ஜிமினாவும் ஹாரி உட்காந்துருந்து ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்ருப்பாரா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நம்ம லாரா தான் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து நம்ம டேக்கு சோப் பண்ணுறத கூட விடலை, அப்படியே எடுத்து வந்து டேக்கு ஃபீட் பண்ணி விட வருவாளா. இந்த மாதிரி விட வர்ற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வந்து எங்கே டே சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேயோட மோட்டே பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தா, என்னடி விட்டா அந்த ஸ்பூனை வச்சு குத்திருவ புழுக்கு அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே லாராவை நோட் பண்ணா, மவுத்தை ஓப்பன் பண்ணி சாப்பிடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னடி கோஸ்ட்டு மாதிரிலாம் மிரட்டுற, ஐயோ இந்த சைக்கோ கிட்ட வந்து உட்காந்து ஸ்டப்பா பூச்சி ஜிமினாவே ஹாரியும் கரெக்டாக இவன் ஆன்சரை நம்மளை சிக்க விட்டுட்டு நல்லா ரசிக்கானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே பாரு லாரா எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எவ்வளவு திமிருன்னா நான் கேட்க சொல்லலாம் தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், நீ சாப்பிட்டேட்டான் தீரணும், அடி சைக்கோ விட்டுறடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம லாரா விட மாட்டாங்க. எப்போதுமே ஹவுஸில் நம்ம டேட்டை இப்படி தான் ப்ராப்ளம் பண்ணுவாப்புளுக்கு. அது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பெருசாகவும் எடுத்துக்கலையே, நம்ம டேயுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு டேயை பிடிச்சி அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு எடுத்து அப்படியே நம்ம டேக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக லாராவே கொடுக்குறா. நம்ம மச்சான் சைக்கோ கிட்ட வசமாக சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவே ஹாரி நோட் பண்ணோம். இந்த சைக்கோ கிட்ட சிக்க விட்டுட்டு ரசிக்க வாடா சரிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டும் சாப்பிடாதபடியும் அடியே விடுடி என்னை கொன்றாதடி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம லாரா கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா. இந்த அளவுக்கு லாரா பண்ணுற மூமெண்ட்டை பக்கத்தில் உட்காந்தபடியே ஃபுட்டை சாப்பிட்டபடியே நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்படி பார்க்க சொல்ல லைட்டாக நம்ம ஜங்குக்குள்ள ஜெலஸ் வர மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஜெலஸும் ஆகுறாரு. இந்த மாதிரி ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது நம்ம டே தான் கார்டன் சைடில் நிற்கிறாரு. ஐயோ ஒரு செகண்டில் நம்மளை கில் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணிட்டானோட இந்த ஜிமினாவும் ஹரியும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நின்னா கரெக்டாக ஜிமினாவும் ஹரியும் பக்கத்தில் வந்து என்னென்னா, ஏண்டா டே அவனை கரெக்ட் பண்ணிட்டுக்கு ஐடியா கொடுங்கன்னா லாராவோட ஹேண்ட்ஸில் எனக்கு ஃபியூனல் நடத்துகிற ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக இந்த மாதிரி திட்டுனா, டே ஏன்டா டென்ஷன் ஆகுற, டே மச்சான் உன் லவ் சக்ஸஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செல்லவும், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், லாரா உன்கிட்ட ஃபீட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குள்ளே லைட்டாக ஒரு குட்டி ஜெலஸ் மூமெண்ட்டாக பார்த்தேன். அவன் சாப்பிட்டுட்டு எரிஞ்சு போக வேண்டியதானே, ஆனால் உன்னையே தான் அவன் பார்த்துட்டு இருந்தான், அவன் பார்த்த பார்வையில் ஒரு ஜெலஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமாலுமாடா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்பாரா. நிஜமாலுமே அவனுக்குள்ளே குட்டி ஒரு ஜெலஸ் வந்துச்சுடா, நீ இன்னும் அவனை ஜெலஸ் ஆக்கு, அப்புறம் வேகமாக வந்து உன்னை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு டயாங் நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு உங்ககிட்டயே கேட்பான். அவ்வளவு தான்டா, நீ வேறு எதையும் திங்க் பண்ணலையே. இல்லை நீ சொல்கிற மாடுலேஷன்லாம் பார்க்க சொல்ல வர மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போது நம்ம கொஞ்சம் லாரா கிட்ட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு பொசசிவாவான். கண்டிப்பாம்மா லாரா கிட்ட மட்டும் இல்லை, ஜங்குக்கு எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் நீ ஜங்குக்கு இருக்கிற பிளேஸில் நீ அவனை பொசசிவ் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பொசசிவ் தானே ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக் என்ன செய்வார்னா, ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ரெடி ஆனா செம்ம பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம ஹாட். அதாவது ஸ்கூலில் இன்றைக்கி ஃபங்க்ஷன். அதனால நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம ஹாட்டாக செம்ம மாசாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் ஃபுல்லாக வேர் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் ரிங் போட்டுட்டு ப்ரேஸ்லெட் போட்டுட்டு எல்லாமே மட்டும் வச்சுட்டு இருப்பார் பிறகு. ஸ்கூலுக்கு போக சொல்ல நார்மலாக 2 3 போட்டுட்டுன்றவர் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே அவரோட லுக்கை கொஞ்சம் அதிகமாக ஹைப் ஆக்குறாரு, செம்ம ஹாட் ஆக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் செம்ம ஹாட்டாக கெத்தாக ரெடி ஆகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினாவும் நம்ம ஹாரியும் தான் ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறாங்க. ஆமாண்டா, டேய் இவன் இது கரெக்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறான்னா என்ன, எதுக்காக இவன் இந்த அளவுக்குலாம் ரெடி ஆகிட்ருக்கான், அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு. இதை மட்டும் டேய் பாட்டான்னு வச்சுக்கோங்க, மார்னிங்கே பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். பேசாட்டிக்கு நம்ம 2 பேரும் போய் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணாத, வேறு ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லுவோமா அப்படிங்கிற மாரி ஜிமினா சொன்னான். அவங்கிட்ட போய் நீ இதை சொல்லிப்பார். ஏன்டா டேய், மணி கொடுத்து வாங்கினது நான், எந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எப்படி போடணும்னு எனக்கு தெரியாதாடா, ஏன் ட்ரெஸ்டா நான் என் இஷ்டத்தில் தான்டா போடுவேங்கிற மாரி நமக்கே கிளாஸ் எடுத்துருவான். வேணுமா அப்படிங்கிற மாரி ஹாரி செலவும் நீ சொன்ன மாதிரி தான்டா கண்டிப்பாக சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினாவை ஹாரி இந்த மாதிரி ரூம் டோர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டேடா என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ டோருக்கு வெளியே நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமன் 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு ரூமுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராக வரா. இவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம், உள்ள என்ட்ராயிட்டான் அப்படிங்கிற மாரி ஜிமினாவோ நம்ம ஹாரியை நோட் பண்ணோம். நம்ம டேடா உள்ளே என்ட்ராகி ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி எங்கே இவ்வளோ மாசாக கிளம்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வரடான் ஜங்குக்கோட அந்த ஹாட் லுக் ரொம்ப செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. அந்த லுக்கை பட்டு நம்ம டேயே ஃபுல்லாக ஃப்ளாட்டு. என்ன நார்மல் ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தாலே நான் ஃபுல்லாக கவுண்டு அப்படியே விழுந்துருவேன். நீ என்னடா என்னை இப்படி ஃபுல் ட்ரக்கட் பாடியில் அப்படியே ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு இப்படி ஹாட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஒரு மாதிரி வைபான மூமெண்ட்லேயே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து ஜங்குக்கோட லுக்கை மட்டுட்டு மிரரில் நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட வந்தா சுகா கிட்டேருந்து கால் வருது. அந்த காலை அப்படி பிக் பண்ணி அதை ஸ்பீக்கர் வச்சு என்னடா சுகா ரெடி ஆகிட்டியா ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. ஆமாண்டா ஜங்குக், நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன், எப்போ நீ ஸ்கூலுக்குள்ளே வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதோ இப்போ நான் மாம் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுமே நம்மளை பார்த்து அப்படியே மிரண்டுறணும். அப்படியே உனக்கும் எனக்கும் நிறைய ப்ரொப்போசல் வரணும், அப்படி வரணும் இப்படி வரணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா பாட்டி அவனுக்கு திமிர. அவன் ஹவுஸ்லேயே இருந்துக்கிட்டு அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ப்ரொப்போசல்லாம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஹாரியை நோட் பண்ணான். பேக் சைடில் இல்லைங்கிற திங்கிங்லேயே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹாரியும் நோட் பண்ணோம். நம்ம டேடா என்னது ப்ரொப்போசல்னால் வரணுமா, ஏண்டா டே பக்கத்தில் இவ்வளோ ஹாட்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கேன், நான் பண்ணுற ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க, இந்த லுக்கில் போய் எத்தனை வேற கவுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க ஜங்குக்க செம்ம கடுப்புலையே நோட் பண்ணுவாரா. இனிமேல் நோட் பண்ணேன். ஆமாண்டா சீக்கிரம் வாடா, இன்றைக்கி நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இன்றைக்கி டே முழுக்க செம்ம ஹாப்பியாகடா இருக்கும், ஸ்கூல்லே இன்றைக்கி செம்மையாக அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்களா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். டே பேசி நீ நேரத்தில் போக்கிடுவாடா, காலை கட் பண்ணுடா, நான் இப்போ வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு அவரோட ஹேரை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். நம்மகிட்டே நான் பொறுமையை மொட்டமாக இழந்து அவரை ஏதோ இவர் பொசசிவ் ஆக்குவார்னு பார்த்தா இவரே ஓவர் பொசசிவ் ஆகிட்டுருக்காரு. இந்த மூமெண்ட்டில் இப்படி ஹேர் ஸ்டைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு டைட்டாக கிரிப்பாக பேக் பண்ணபடி பிடிக்கவும் ஜங்குக்கு பயம் வந்துருச்சு. டக்குன்னு பிடிச்ச மூமெண்ட்டில் ஷாக் ஆகிட்டு மிரரில் டேயை பார்த்த அப்புறம் ஏன்டா என்னை டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் பேபி இந்த மாதிரி டேடி பக்கத்தில் இருக்க சொல்லியே இப்படி ஒரு லுக்கில் எங்கே போகிறீங்களா, ஏதோ ப்ரொப்போசல்லாம் சொல்கிற, என்ன ப்ரொப்போசல் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாத்தையும் பின்னாடி நின்று கேட்டுட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா.
இல்லையே நீ பேசுனதெல்லாம் வேற மாதிரில இருந்துச்சு. ஏதோ நெறைய பர்சன்ஸ் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு டே முழுக்க செம ஜாலின்னு மிஞ்சி எத்தனை பர்சன்ஸ்ட்ட எத்தனை ப்ரொப்போசல் எதிர்பார்க்குறீங்க ஜங்குக்? அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது நான் வந்து என்ன சொல்லலையே. நான் என் ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மட்டே பட்ட பயத்துல டக்குன்னு அந்த ஹக்க பிரேக் பண்ணிட்டு, சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் ஹக் பண்றவள வச்சுக்காட்டுன்னா, நானே பாட்டு பாட்டு ரெடியா இருக்கேன். நீ எல்லாத்தையும் டேமேஜ் பண்றியோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாரி சொல்லவும், என்ன திமிருடா உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மட்டே அப்படியே ஜங்குக் அந்த வால்ல லாக் பண்ணபடி ஜங்குக்கோட நெக்க பயங்கரமா கடிக்கிறாரு. பைட் பண்றாரு. இந்த மாரி பைட் பண்ணா, நம்ம ஜங்குக்கு வலி தாங்க முடியாம கத்துனா, போச்சு. டேய் வேம்பயரா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் ஹாரியும் ஹைஃபை வேற அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடித்தா, ஏன்டா டேய் ஒருத்தன் உள்ள கட்டிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ஹைஃபை அடிச்சாடா விளாண்டுட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, எதுக்கு இந்த ஜங்குக்கு இந்த கட்டு கட்டுறானுங்கிற மாதிரி ஜிமினாவை ஹாரியும் தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே என்றானா, டே இந்த மாதிரி நெக்க பைட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு சாம காண்டாயிருச்சு. காண்டாக்கி வேகமாக வந்து ஜங்குக்கிட்ட இருந்து டேய் இவளே பிரிப்பாளா இப்படி பிரிச்சான். அப்பா 2 பர்சன்ஸை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லாராவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேர ஜிமினாக்கிட்டையும் ஹரிக்கிட்டையும் தான் நம்ம ஜங்குக்கு வராரு. டே அவன் தானடா உனக்கு பைட் பண்ணான், அவனை ஏதாவது பண்ணடா, என்னடா எங்களை பார்த்து வேகமாக வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் ஹாரியும் அப்படியே நேர ஸ்டெப்பில் இருந்து வேகமாக கீழே இறங்குறாங்க. உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். அவர் என் நெக்க அந்த அளவுக்கு பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கான். வந்து காப்பாற்றுறத விட்டுப்புட்டு ஹைஃபையாடா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவே ஹாரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு துரத்து வரா இந்த மாதிரி துரத்துனா நம்ம டேடா ஏண்டி ரூமுக்குள்ளே என்ட்ரானதே தப்பு. என்ட்ரானது மட்டும் இல்லாமல் ஏண்டி அவனை என்கிட்ட இருந்து பிரித்து அனுப்புன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு எவ்வளோ விட்டுமிரு இருந்தால் இந்த மாதிரி நீ அவன் நெக்க பைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லாரா கோவமா இப்படி பேசினா, டேய் காண்டாகி பக்கத்தில் வையன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், லாரா அப்படியே க்ளோஸாக வந்து ஏதோ சொல்ல போகிறாருங்கிற மாதிரி திங்க் பண்ணி ரொம்ப க்ளோஸாக வந்து என்னட்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அந்த மாதிரி கேட்டான். ஒய்ஃப்க்கு எக்கி மார்க் கொடுக்காம போகிற வாரம் 3% கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ தாண்டி 3% என் ரூம்குள்ளே வந்து என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பிரித்து அனுப்பிட்ட, உன்னடா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லை ஒட்டிக்கிட்டு அடி இந்த மாதிரி அடித்தா, டேட்டையா அங்கே இதெல்லாம் ஓவர்டா, மேரேஜே ஆகலை, ஒய்ஃபுங்கிற பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நீ தாண்டி என்கிட்ட வசமாக வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எழுந்து லாராவை அடிக்க வேண்டா. லாரா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவாளா இந்த மாதிரி போனால் ஹாலில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக் ஜிமினாவி ஹாரி துரத்திட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு, என்ன சின்ன பையன் துரத்துறான், இவன் என்ன இவ்வளோ அவசரமாக வளர்ந்துருந்து அவனை பட்டு பயந்து ஓடுறானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் வேகமாக கீழே இறங்கி வந்து இப்படி துரத்திட்டு போகிறாருல ஜங்குக் கூட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சி தூக்கிடுவார். இந்த மாதிரி தூக்குனா நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ப்ரீத் பண்ண பொசிஷனில் ஓடிட்டு இருக்காருல இந்த மூமெண்ட்டில் ப்ரீத் பண்ண பொசிஷன்லேயே டேய் பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தா ஏன் கஷ்டப்பட்டு ரெடியாகி மேக்கப்லாம் போட்டு எல்லாம் கலைஞ்சி போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கவும், இன்னும் நம்ம ஜங்கு காண்டாகி இப்போ ஜிமினா மேலே ஹாரி மேலே இருக்க கோவம் மட்டும் முட்டை மேலே வந்துருச்சு. டேய் பயங்கரமாக அடிக்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, வேகமெல்லாம் இல்லை, கொஞ்சம் குட்டியாக செல்லமாக அடிச்சுப்பாங்களே அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு உங்களால் தாண்டா இன்றைக்கி எனக்கு டைமே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்கிற மாதிரி டேயை பிடிச்சி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு, மாம் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நேராக ஸ்கூலுக்கு போவாரா. இந்த மாதிரி போனால் பாட்டியா திமிர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே எழுந்து சரி வாங்கடா நம்மளும் ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஸ்கூலுக்கா எதுக்குடா? டேய் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அந்த ஸ்கூலில் யார் நம்ம தான் அப்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கோட ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்கல, அதில் சீஃப் கெஸ்ட்டே நம்ம டே தான். இந்த மூமெண்ட்டில் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜிமினா ஹாரி 3 பர்சன்ஸுமே நேராக ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வராங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ ஸ்கூலில் தான் நம்ம ஜங்குக்கு கரெக்டாக டேயோட மாம் ஸ்கூலில் விட்டுட்டு சேஃபாக இருந்துக்கோ, ஈவினிங் வந்து மேம் பிக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாம் அங்கேருந்து போவாங்களாம். ஜங்குக்கு அப்போ உள்ளே என்ட்ராக சொல்லியே அங்கே இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸில் நிறைய பர்சன்ஸுக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நம்ம ஜங்குக்கை பாட்டு அவ்வளோ வெறுமை இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்னா அதை தானே நம்ம ஜங்குக்கும் திங்க் பண்ணி ரெடியாகி வந்துருப்பாரு. அந்த லுக்குக்கு எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகி ஜங்குக்கோட லுக்கு செம்ம மோசம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம ஜங்குக்கை வச்சு பேசிகிட்டு இருக்குது. ஜங்கு கேட்டுட்டு
கஷ்டப்பட்டு ரெடி ஆனது வேஸ்ட்டாக போலடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து நின்னா, சும்மா சொல்லக்கூடாது ஜங்குக் செம கெத்தாடா இருக்கிற, நான் மட்டுமா நீடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கும் அப்படியே ஹைஃபை அடிச்சா, நம்ம ஜங்குக்கு சுகாவும் சொன்ன மாதிரி தான் சுகாவுக்கும் 2 3 கேர்ள்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, ஜங்குக்கும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறத பார்த்துட்டு அந்த ப்ரொப்போஸ் பண்ண வந்த பர்சன்ஸ் தான் ஏன்டா ரிஜெக்ட் பண்ணுறீங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் அங்கே 2 போனால் அது கொஞ்சம் கெத்தாக இருக்கிறதுக்கு இந்த லுக்குக்கு வந்தோம். அதுக்காக ப்ரொப்போசல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? பட் ஜங்குக்கு இன்னைக்கு எனக்கு 5 கேர்ள்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, உனக்கும் 5 கேர்ள்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நானாவது சிங்கிள் பர்சன்ட் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணால் பரவாயில்ல, நீ ப்ரொப்போசல் உனக்கு நடந்த மூமெண்ட்லாம் உன் டேக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? எடு ஏன் டேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சுகா நோட் பண்ணா, இல்லைடா ஹவுஸ்லேயே இருக்கிற மாமா கூட மாமாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட, நீ போக போக டேய பிறகு ஹஸ்பண்ட் தானே சொல்ல போகிற, அதான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் செம்ம கடுப்பில் அப்படியே முறைச்சான். ஃபங்க்ஷனுக்கான ஹோல் ஒர்க்கும் 1 பை 1 நடக்கிற மூமெண்ட்டுக்கு இப்படி ப்ளே கிரவுண்டில் உட்காந்து பேசிட்டு இருந்த 2 பேருமே அந்த ஸ்டேஜுக்கு கீழே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அதில் வந்து உட்காண்ட்ருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ ஃபங்க்ஷன் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டு இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சீஃப் கெஸ்ட்டாக யார் வரா, நம்ம வீமேனும் ஹாரின் தானே வராங்க. கரெக்டாக அவங்களோட கார் என்ட்ரு ஆகுறது இந்த மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, டே இந்த காரை பார்க்க சொல்ல உன் ஹஸ்பண்ட் கார் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டாய் திரும்ப திரும்ப ஹஸ்பண்டுன்னா அப்புறம் கடுப்பில் ஏதாவது பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னேன். என்னடா அவன் பெட்ரூமில், அவன் ஹவுஸில், அவன் ஃபேமிலியாக இருக்கிற, சொன்னால் மட்டும் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் ஹேரி 3 பர்சன்ஸும் இறங்குறோம். டேவோட பாடி கார்ட்ஸ் ஒரு 8 மெம்பரும் டே கூடயே அந்த கார்லேருந்து இறங்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு, டே ஓ ஹஸ்பண்ட் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்கு காண்டாகி அப்போதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படி சொல்லாது நீ என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அடிக்க போனால், டே லூஸு நான் உண்மை தாண்டா சொல்கிறேங்க, சீஃப் கெஸ்ட்டை வந்த டேட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திருப்பி நம்ம ஜங்குக்க டேயை பார்க்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பார்க்க வச்சா இவன் ஏன் இங்கே வந்துருக்கான், ஏதோ என்ன மட்டும் சொன்னால் இவ்வளோ ஹாட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு யாரை கவுக்க போகிறேன்ட்டு இவன் என்னடா இந்த மாதிரி வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கெட்டாக வந்துருந்தா நம்மகிட்டே செம்ம ஹேண்ட்ஸமாக செம்ம ஹாட்டாக அப்படி இருக்கிறவருக்கு அந்த லுக்கை போட்டு நம்ம ஜங்குக்கு ஜெலஸ் ஆகுது. எவ்வளோ திமிருண்டா நான் ரெடியாக சொல்ல, நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி கலைச்சி விட்டது மட்டும் இல்லாமல் என்ன இந்த லுக்கில் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்னடா இந்த மாதிரி வந்துருக்கான், டே அங்கே என்னடா எனக்கு ஒரு ரூலு உனக்கு ஒரு ரூலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கோவமாக கட்டுனோம். டே இது ஒன்றும் உன் ஹவுஸு கிடையாது, அவன் ஹவுஸு கிடையாது, ஸ்கூலில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா உட்கார வச்சா உள்ளே என்றான அந்த மோசான லுக்குக்கு அங்கே இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே இவர் தான் நம்ம கண்ட்ரியோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் கிம் டயாங்காண்டா, இது வரைக்கும் நேம்டாண்டா நாங்கள் கேட்டிருக்கோம், இது வரைக்கும் அந்த பசண்டை பார்த்ததே இல்லை, செம்ம ஹாட்டாக இருக்காங்கல்ல, ஐசப்பாரு நோசப்பாரு லிப்பப்பாரு கலராப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வச்சு அவ்வளோ பேரும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கோட காதில் கேட்குற அளவுக்கே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுறது கேட்க நம்ம ஜங்குக்கு ப்ரொப்போஸ் 5 மெம்பர்ஸ் தானே பண்ணணும்னு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அங்கே நம்ம ஜங்குக்கு சுற்றி இருக்க கேர்ள்ஸில் பாதி பேர் பாய்ஸில் பாதி பேருமே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே டேட்டை பேச சான்ஸ் கிடைச்சா ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கேட்குற அளவுக்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன டென்ஷன் ஆக்கணுன்னே ஸ்கூலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜில் உட்காந்துருக்க நம்ம டேயை நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயுமே ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிற மாதிரி தான் அப்படி நோட் பண்ணுறது நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இருக்கிற பிளேஸையும் நோட் பண்ணிவிட்டு எங்கிட்ட இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயாட்ட பெருசாக கண்டுக்காமல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தோம். டேயை வச்சு பேசுகிறாங்களோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்பில் நம்ம டேயை வச்சு பேசுகிற அந்த மூமெண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், ஐஸ் இப்படி இருக்குது, லிப் இப்படி இருக்குது, நோஸ் இப்படி இருக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டை கேட்க நம்ம ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. இப்படி டேயை வச்சு அவருக்கே அது தெரியல, டேயை வச்சு பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு தான் கோவப்படுறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஷோவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இவன்
ஏன் இந்த அளவுக்கு ஜெலஸில் பொங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் அங்கே டேயை வச்சு பேசுகிற எல்லா பசங்களையும் பார்த்து நம்ம ஜொங்கு கோவப்பட்டு முறைக்க தான் செய்கிறாரு. இப்படி பேசுகிறீங்களா, இந்த மாதிரிலாம் திங்கிங் வருதுங்கிற மாதிரி அவர் அறியாமலே கோவப்பட்டுட்ருப்பாரு. இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தா இப்போ டேடா ஸ்பீச் பண்ணதுக்கு மைக்கு கிட்ட கொண்டு வந்து விடுவாங்களா, இந்த மாதிரி விட்டான். டே அப்படியே வந்து குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணபடி அப்படியே ஸ்கூலை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. பிரின்சிபல், டீச்சர்ஸ் அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு லாஸ்ட்டில் அந்த ஸ்பீச்சை என் பண்ண சொல்ல ஒரு ஒரு 3 டேஸ் 2 டேஸ்க்கு முன்னக்கூட்டி இந்த ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதே ஸ்கூலில் தான் என்னோடய ஃபியான்சி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்மகிட்டே ஜங்குக்கு தன்னோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு அப்படியே ஷாக்கான மூமெண்ட்டில் நோட் பண்ணேன். எந்த ஸ்கூலில் உங்களுக்கு ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணேன். நம்ம டேடா ஸ்கூலில் இந்த மாதிரி நான் என்னோடய ஃபியான்சியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் பாடி கார்ட்ஸ் அங்கே அனுப்பியிருக்கேன். சில டீச்சர்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஃபியான்சி நீங்கள் ரொம்பவே ஹேட் ஆக்குற மாதிரி நடந்துருக்கீங்க. அது எனக்கே ரொம்ப ஹேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஹேட்டாக பேசியிருப்பாங்க, அந்த புள்ளி பண்ணி ரேக் பண்ணியிருப்பாங்க, அதை மொட்டத்தையுமே நம்ம ஜங்கு கோட்டிலிட்டே இட்டுட்டே இருப்பார்ல, அது அவ்வளோத்தையுமே அந்த மைக்கில் ஓப்பனாகவே சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அவன் என்னோடய ஃபியான்சி, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட், என்னோடய ஒய்ஃப்கிட்ட இனி இந்த மாதிரி யாராவது பேசினீங்கன்னா இந்த கேம் ட்ரையாங் யாருங்கிறத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நான் பிறகு அவங்களுக்கு திருப்பி ரிவெஞ்ச் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே என்னோடய ஃபியான்சி யாருங்கிறதையும் நான் அவங்க எல்லோரும் முன்னாடி ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கோட நேமை சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். எங்கே பாரு ஜங்குக், உன்னை யார் என்ன பேசினாலும் நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. யாராவது உன்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி வந்தா நேராக நீ என்கிட்ட வந்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவையில்லாமல் இனி யாருமே என்னோடய ஃபியான்சிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஸ்டடியை ஒழுங்காக என் பண்ண மாட்டீங்க. அப்புறம் இங்கே ஒர்க் பார்க்குற ஸ்டாஃப்ஸ் உங்கள் ஒர்க்கே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தவர் மிரட்டவும் செய்கிறாரு. இப்படி பேசி முடிச்சுட்டு தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து நேராக கீழே இறங்கி எனக்கு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போக டைம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனை நீங்கள் ரன் பண்ணுங்கிற மாதிரி பிரின்ஸிபல்கிட்ட பேசுவோம். பிரின்ஸிபல் தான் நம்ம ஜங்குக்காக பேச சொல்லியிருப்பார். ஜங்குக்கு ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க, எனக்கே பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை சொல்லிட்டு இருப்பார். அதனால தான் நம்மகிட்ட இந்த மாதிரி மைக்கில் ஜங்குக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருப்பார். ஜங்குக்கு யாரும் புள்ளி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகவும் பேசியிருந்திருப்பார். இந்த மாதிரி பேசிட்டு போகிற மூமெண்ட்டை பிரின்ஸிபல் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் தான் டேயாங், நீங்கள் கண்டிப்பாக என் ஜங்குக்கை நீங்கள் லைஃப் முழுக்க ஹாப்பியாக வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரின்ஸிபல் இப்படி நோட் பண்ணால் கரெக்டாக நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் அப்படி ஜங்குக்கு இருக்கிற ரோலுக்கு போகணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் தான் நடக்கணும். அந்த சைடு இந்த சைடும் சேர்ஸ் போட்டிருக்கு. நடுவில் அந்த பிளேஸில் நம்மகிட்ட நேராக வாக் பண்ண படிப்போம்னா டேக்கு பேக் சைடில் ஜிமினாவை காரியம், அவங்க 2 பேருக்கு பேக் சைடில் நம்ம 8 பாடி கார்ட்ஸும் வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். நம்மகிட்ட அப்படியே கூலிங் கிளாஸ் எடுத்து வேர் பண்ணபடி கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கு கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே சாக்லேட்டையும் டேயும் பாட்டு மறைச்சா சும்மா கோவப்படாது பேபி, கோவத்துலேயும் நீ பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சாக்லேட்டை நம்ம ஜங்கு கூட டைஸ்லேயே வச்சுட்டு டேடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கம்பெனி ஒர்க் இருக்குது, கம்பெனிக்கு போகிறேன், நைட்டு பார்க்கலான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படி அங்கேருந்து போனால் அங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இவன் என்னை இட்டுன பர்சன்ஸுக்கு முன்னாடி டென்ஷன் ஆக்கணுன்னே இப்படி வந்து மைக்கில் பேசிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக நோட் பண்ணோம். ஜங்குக்கு எத்தனை பர்சன்ஸ் புள்ளி பண்ணி கொஞ்சம் கேள்வி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பேருமே சாரியும் சொல்கிறாங்க, ஜங்குக்கு ஒரு குட் லைஃப் கிடச்சிருக்கலங்கிற மாதிரியா அப்படியும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு என்னடா அப்போ அப்படி திட்டுனீங்க, கலாய்ச்சிங்க, இப்போ என்னடா எனக்கு ஒரு நல்ல குட் லக் இருக்குனுங்கிறீங்க, குட் லைஃப் இருக்குனுங்கிறீங்க, சாரிலாம் வர சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம வியாட்லேயே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஹவுஸில் நம்ம ஜெமினா, நம்ம ஹாரி, நம்ம லாரா, டேயாங்
4 மெம்பர்ஸும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக்கு ஜலஸ் ஆக்கணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல. ஜலஸ் ஆக்கணும்னா எப்படி? லாரா வச்சு தான். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி 4 பர்சன்ஸும் ஹாலில் அங்கிட்டு இங்கிட்டு ரன் பண்ணபடி ஓடுறதும், டேயை லாரா அடிக்கிறதும், ஜிமினாவை டேய் அடிக்கிறதும் மாதிரி மாட்டி மாட்டி ப்ளே பண்ணி ஏதோ இப்போ என்ன குட்டி பசங்க மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வர நம்ம ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக வருவார். டேய் பேசின அந்த பேச்சுக்கும் ஸ்கூலில் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹேட் ஆக்குற மாதிரி பேசினவங்கலாம் சாரி தானாக வந்து கேட்ட மூமெண்ட்டும், அப்புறம் நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நார்மலாக பேசின மூமெண்ட்லேயும் நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி பேசி தனக்கு சப்போர்ட் பண்ண மூமெண்ட்டில் தான் எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியில் ஃபர்ஸ்ட் டைம் டேயை பார்த்து திங்கிங்கில் ஹாப்பியில் உள்ள என்ட்ரு ஆகுவாரா. இந்த மாதிரி என்றானா 4 பர்சன்ஸும் இப்படி ரன் பண்ணப்படி ஓடிட்டு இருக்கட்டும். டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறது, டேயை அடிக்கிறதுங்கிற மாதிரி லாரா டே கிட்ட ப்ளே பண்ணுற மூமெண்ட்டும், டே வந்து லாரா கிட்ட ப்ளே பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு காண்டாகுது.